இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பி இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயில் செஞ்ச வேலையால் குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம். நான் வேணுனேலாம் பண்ணல, நான் ஒரு வெகுடியாக தான் சொன்னேன் அப்படின்னு அவங்க நடிப்பை போட்டாலும் அவங்க வெகுடிலாம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அவங்க முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிருக்கும் ராஜிக்கும் இடையில அவங்களுக்கு 6,000 ரூபாய் அவர் கொடுத்தாரு அவங்களுக்காக செலவு காசு. அது 8,000 to 10,000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் தான் சொன்னாங்க. அப்போவே சரவணன் கூப்பிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது நீ மட்டும் ஒன்று சொல்லாத அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னார். ஆனால் அவங்க அதை கேட்கல. திரும்பி இப்போ ராஜி இது ஆரம்பிக்கிற விஷயத்தில், டியூஷன் ஆரம்பிக்கிற விஷயத்தில் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுலேயும் ஒரு பிரச்சனையை ஒன்று வச்சு விட்டாங்க. என்னன்னா ஏற்றி விட்டு பக்கத்து வீட்டு கதையெல்லாம் சொல்லி அதை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ணாங்க. ஸோ இப்போ அங்கிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பங்கு என்னங்கிறது நமக்கு தெரியும் நல்லா. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுதே இவங்க வெகுளிலாம் கிடையாது. அவங்க அம்மா சொன்னதுனால ஏற்றி விடுற அளவுக்கு விவரமான ஆள் தான் தெரியும். இப்போவும் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா கிளம்பி பீச்சுக்கு போனாங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது. மற்றவங்களாம் சந்தோஷமாக இருந்தது பிடிக்காத மாதிரி ஒரு கேரக்டராக சில சமயங்கள் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறத எதிர்பார்க்குறாங்க, மற்றவங்க சந்தோஷத்தை பற்றி யோசிக்கல. அதனால தான் இப்போ யார் மீனா கூட சென்னைக்கு போகிறேன்னு கேட்டதுக்கு நானும் சரவணனும் போகிறோம், நானும் அவரும் போகிறோம் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம். இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இப்போ நல்லா ஏற்றி விட்டாங்களா. இப்போ செந்தில் ஃபோன் எடுக்காததுக்கு காரணம் அவர் பீச்சுக்கு போயிட்டாரு. அதுலேயும் ஃபோனை பற்றி கவலைப்படல, பணத்தையும் அந்த கொடுக்காமலே போயிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த கோபத்தோடு இருக்க பாண்டியன் நாளைக்கு செந்தில் இங்கே வந்தார் அப்படின்னா வந்ததுக்கு பிறகு அவரை திட்டவோ இல்லை அடிக்கிற அளவுக்கு கை ஓங்குற அளவுக்கு மோசமானவர் தான் அவர். அதனால் கை ஓங்கவோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்கிறத கேட்காம இவனுக்கு நம்ம ஒரு ஹிட்லர் மாதிரி பல ரூல்களை போட்டு வளர்த்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு என்னன்னா இப்போ அநியாயம் பண்ணிருக்கானுங்க. இவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறான், அவனும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறான். இதுக்கெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு இந்த ஆத்திரத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ அதான் இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசுறது. அங்கே போனதுலேருந்து இவங்களுக்குன்னு தனியாக டைமே இல்லாமல் முழுக்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்கிறது தெரிஞ்சும் கூட நம்ம கணவரை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே சே அப்படின்னு அந்த கோபத்தில் இருக்க மீனா ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சலாகி போதும் இதுக்கு மேலே திட்டு வாங்கிட்டு இப்படி இங்கே இருக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நானும் முடிஞ்ச வரைக்கும் நானும் நல்லா நடந்துக்கலாம் தான் பார்க்குறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம வீடு நம்ம குடும்பம் அப்படின்னு தான் இருக்கணும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஏதோ இப்போ நேற்று பொண்ணு கிடைக்கிற மரியாதைக்கும் எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவள் சொன்னால் எல்லாம் கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு தேட்டருக்கு போனோம் அப்படின்னா எனக்கு முறுக்கு பாக்கெட்டை கையில் கொடுத்து அதை சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் வாங்காதீங்கன்னு நீங்கள் அந்த மருமகன் நீங்கள் கூட்ட அந்த மருமகன்னா 1,200 காசு கொடுத்து தேட்டருக்கு அனுப்புறீங்க. எங்களை வெளியூருக்கு போகிறவங்களுக்கு 1,000 ரூபா கொடுத்துட்டு கூடவே 10 வேலையும் கொடுத்து அனுப்புறீங்க. நாங்கள் பேசாமல் தனி கொடுத்தோம் போயிடுறோம், வேறு எங்கேயாச்சும் போயிடுறோம், உங்களுக்குலாம் நிம்மதியாக இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் நீங்கள் கோபத்தோடு இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு மீனா யாராவது சொல்லிடுவாங்களாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பி இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயில் செஞ்ச வேலையால் குடும்பத்துக்கு